அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்கப்பட்டது. வேளாண் துறை மாநில பட்டியலில் வருது. அதை புரிஞ்சுங்க, வேளாண் துறை மாநில பட்டியலில் வருது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் 2010 ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது நீத்தேன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது திமுக. திரு ஸ்டாலின் முன்னிலையில் தான் புரிந்துணர்வு ஒப்பந்தமே போட்டாங்க. கொண்டு வந்தது திமுக. அதை தடுத்து நிறுத்தி அதை ரத்து செய்வதற்கு உண்டான முயற்சி எடுத்தது, ரத்து செய்தது அதிமுக அரசாங்கம். இது மாநில பட்டியலில் இருந்த காரணத்தினால மாநில அரசாங்கமே சட்ட ஒழுங்குகளை கலந்து ஆலோசித்து சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து சட்டமன்ற கொண்டு வந்து நிறைவேற்றி மேல ஆளுநர்கிட்ட அதற்கு அனுமதி வாங்கி அறிவிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அப்பொழுது இந்த திட்டத்தை அறிவிக்கின்ற பொழுது மத்திய அரசோடு நாங்கள் தொடர்பு கொண்டோம், கடிதம் கொடுத்தோம். இந்த கடிதம் எழுதணும் மத்திய அரசாங்கம். அப்பொழுது எங்களுடைய ஜெயக்குமார் அவர்களே அப்பொழுது மத்தியில் இருக்கின்ற சுற்றுச்சூழல் துறை அமைச்சரை பார்த்து இந்த கடிதத்தை கொடுத்தாங்க. அப்போ சுற்றுச்சூழல் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் மத்தியில் இருக்கின்ற சுற்றுச்சூழல் அமைச்சர் நான் உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன், விரைவாக அதற்கு பதில் கொடுக்க சொல்லி எங்களுக்கு பதில் கொடுத்தாரு. அப்போ சொன்னார், இது வேளாண் துறை மாநில பட்டியலில் வருது, அதனால் நீங்களே இதற்கு சட்டம் இயற்றி இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வரலாம்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் நான் கொண்டு வந்தேன். அந்த அடிப்படை இருக்கிற காரணத்தால் தான் 5 ஆண்டு காலமாக டெல்டா மாவட்டத்தில் எந்த விவசாயிகள் பாதிக்கக்கூடிய எந்த திட்டத்தை கொண்டு வர முடியல. அதை ஸ்டாலின் அவர்களே சட்டமன்றத்தில் தெரிவிச்சிருக்காரு.